ஹாய் செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு காய்கறிகளோட நன்மைகள் பற்றி தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இங்கே இருக்கிற காய்கறிலாம் பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம 10 காய்கறிகள் மற்றும் அதோட நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம முதல்ல பார்க்க போகிற காய் கேரட். நீங்கள் கேரட் சாப்பிட்ருக்கீங்களா? அது சாப்பிட்றதுக்கு இனிப்பாக இருக்கும்ல. கேரட்டில் விட்டமின் ஏ சத்துக்கள் நிறையா இருக்குது. அதனால கேரட் நம்ம கண்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து தக்காளி. உங்களுக்கு தெரியுமா, தக்காளி ஒரு வகையான பழம். ஆனால் அதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது காய்னு சொல்கிறோம். தக்காளியில் விட்டமின் சி அதிகமாக இருக்கும். அதனால நம்மளோட உடலுக்கு வலிமை கிடைக்குது. அடுத்ததா இந்த பச்சை நிறத்தில் இருக்கிற இலைகளை பார்த்தீங்களா? இது பேர் தான் கீரை. கீரைகளில் இரும்பு சத்து நிறைய இருக்கும். கீரை சாப்பிட்றது நம்மளோட போனுக்கும் ஸ்கின்க்கும் ரொம்ப நல்லது. அடுத்து உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்குல என்ன சத்து இருக்குன்னு உங்களால் யூகிக்க முடியுதா? சரியா சொன்னீங்க, உருளைக்கிழங்குல கார்போஹைட்ரேட் இருக்கு. இதுதான் நம்மளோட உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கும். அடுத்ததா வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்பு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளரிக்காய் நம்ம உடம்பை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் நன்மை தருது. அடுத்ததா வெள்ளை நிறத்தில் பஞ்சு மாதிரி இருக்க இந்த காலிஃப்ளவரை பாருங்களேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த காலிஃப்ளவரில் நார் சத்து நிறையா இருக்குது. அது நம்மளோட செரிமானத்துக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலிஃப்ளவரில் விட்டமின் சி இருக்குது. அது நமக்கு வலிமை தரும். அடுத்ததா ஊதா நிறத்தில் இருக்கிற இந்த கத்தரிக்காய். கத்தரிக்காய் சாப்பிட்றதுனால நம்மளோட மூளையும் இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்ததா இங்கே சிவப்பு, மஞ்சள் அப்புறம் பச்சை நிறத்தில் இருக்கிற காயோட பேர் கேப்சிகம். கேப்சிகம் சாப்பிட்றதுனால நமக்கு விட்டமின் சி கிடைக்குது. விட்டமின் சி நம்மளோட உடலுக்கு நோயை எதிர்த்து போராடுறதுக்கு உதவி பண்ணுது. அடுத்து பட்டாணி. இந்த பட்டாணி பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, ஆனால் பட்டாணி சாப்பிட்றதுனால நமக்கு ரொம்ப வலிமை கிடைக்கும். பட்டாணியில் புரதம் இருக்கிறதுனால அது நம்மளோட தசைக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததா இந்த பெரிய காயை பார்த்தீங்களா? இதோட பேர் தான் பூசணிக்காய். பூசணிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு விட்டமின் ஏ கிடைக்கும். விட்டமின் ஏ நம்மளோட கண்களுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் நன்மை தரும். நம்ம காய்கறிகள் பற்றி நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். காய்கறிகள் சாப்பிட்றதுனால நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும். அதனால எல்லாரும் டெய்லி காய்கறிகள் சாப்பிட்ணும். ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பை, see you.